பாதுகாப்பின்மையை ஒரு அபாயகரமான சூழ்நிலையை நாங்கள் காவல்துறைக்கு நினைவுபடுத்துகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. சென்ற ஆண்டு பையத் சமாஜ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டார். அதை எதிர்த்து அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவதற்கு அதை எதிர்த்து அந்த நீதியை தடுப்பதற்காக இந்த நாட்டிலே பல்வேறு சதிகள் நடக்கிறது. ஆனால் மறைந்த தலைவருக்கு உரிய நீதியை பெறுவதற்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று எங்களுடைய தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் ஆனந்த் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். எதிர்வரும் 13ஆம் தேதி நீதிமன்றத்திலே மறுபடியும் அந்த வழக்கு வருகிறது. அதற்காகவும் அவர் சென்று வாதாட இருக்கிறார். இந்த நிலையில் 5ஆம் தேதி அவர் தாக்கப்பட்டது எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்களை உருவாக்குகிறது. அந்த வழக்கிலே அவர் விலக வேண்டும் அல்லது விட்டுவிட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக கூட நிகழ்ந்திருக்கலாம் என்கிற நிலையிலே நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் புகாரில் அளித்திருக்கக்கூடிய நரேஷ் பாபு என்கிற நபர் எங்கள் கட்சியிலே செல்பவர் வேறொரு கட்சியை துவங்கியிருக்காங்க. அந்த கட்சியிலே மாநில வழக்கறிஞர் அணி செயலாளராக இருக்கிறார். அவர்தான் இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறார். அவருக்கு தான் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். எங்கள் தலைவரை வேவு பார்த்து யாரோ சதிகாரர்களுக்கு உளவு சொல்வதாக நாங்கள் எண்ணுகிறோம். காரணம், இரவு 12:30 மணி எங்கள் தலைவரின் வீட்டு அருகில் உள்ள டோல்கேட் அருகில் கோலப்பஞ்ச காவடி என்று சொல்லக்கூடிய ஊரில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐடிஎஸ் அமர்ந்திருக்கக்கூடிய டோல்கேட்டிலே மறைந்திருந்து எங்கள் தலைவர் வருகின்ற நேரம் பார்த்து அவர் யாருக்கோ போன் செய்கிறார். இதை அறிந்து எங்கள் தலைவர் இறங்கி அவர் தெரிந்தவர் என்பதற்காக இந்த நேரத்திலே நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய், யாரிடம் பேசுகிறாய், உனக்கு இப்போது என்ன இங்க வேலை என்று கேட்கிறது. நான் டீ குடிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வீடோ பெரம்பூர்ல இருக்கிறது. எங்களுடைய தலைவரின் வீடோ பட்டாபுராமில் இருக்கிறது. இரவு 12:30 மணிக்கு பட்டாபுராம் அருகில வந்து அவர் டீ குடிப்பதாக சொல்லுவது நம்பும்படியாக இல்லை. ஆகவே கேட்கிறார், நீங்கள் இந்த நேரத்தில் டீ குடிப்பதுக்கு இந்த இடத்துக்கு வர வேண்டுமா? நான் செங்கல்பட்டுக்கு போய் வந்து நான் இங்க டீ குடிக்கிறேன். செங்கல்பட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு திருப்பக்கூடிய வழி இது அல்ல. அவர் மதுரவாயில் பைபாஸ்ல சென்றிருக்க வேண்டும் அல்லது தாம்பரம் வழியாக சென்று அவர் வீட்டுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் தேவை இல்லாமல் 12 மணி அளவில் எங்கள் தலைவரை கண்காணிப்பதற்காகவும் உளவு பார்ப்பதற்காகவும் வேவு பார்ப்பதற்காகவும் யாரோ சதிகாரர்களுக்கு எங்களுடைய தலைவருடைய போக்குவரத்தை குறித்து தகவல் சொல்வதற்காகவும் தான் அவர் அவங்க இருக்கிறார் என்பது நாங்கள் சந்தேகப்பட்டு நாங்கள் அந்த இடத்திலே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறிய நிலையிலே எங்கள் தலைவரை அவர் தாக்கியிருக்கிறார்கள். நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். இதை குறித்து நாங்கள் எங்களுடைய தேசிய தலைமைக்கு நாங்கள் தகவல் அளித்திருக்கிறோம். அது குறித்தும் ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம். மறுபடியும் ஒரு தலைவரை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே பிறந்து இந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவராக இப்படி அவர்கள் கொல்லப்படுவதும் தாக்கப்படுவதும் இங்கே தமிழ்நாட்டிலே சர்வ சாதாரணமாக நடக்கிறது. இது நிகழக்கூடாதுக்காகத்தான் நாங்கள் இந்த புகாரை அளிக்கிறோம். இது குறித்து நாங்கள் போராட்ட களம் வைத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த கட்டணங்களை பதிவு செய்வோம். வண்டி போயிட்டோம். இந்த நேரத்தில்
இது வண்டி வந்து பின்னாடி போயிட்டு அவங்க நிக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி. ஆமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் இப்போ நீங்க தலைவர் சொல்லிருக்கீங்க மதுரை சமாஜத்தோட மாநில தலைவர் தான் எங்களை வந்து பிளான் பண்ணி அவங்களே காலையே கேள்விப்பட்டோம். அவங்கள பதில் கொடுத்தாங்க. எங்க தலைவர் பிளான் பண்ணி ஆயிடுச்சாருன்னா அவருக்கு ஒரு கம்பெனி தரப்பள்ளி ஆயிட்டாரு. கட்டாபுராமுக வந்துருக்கான். ராத்திரி 12:30 மணிக்கு வந்திருக்கிறான். 12:30 மணிக்கு வந்து அவன் நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? யார் யாரை பிளான் தெரிய வேணவா? அதுவும் இல்லாம இவர் ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சியோட மாநில தலைவர். இவரை போய் அப்படி வந்து அவரோட ஒப்பிட்டே பேசக்கூடாது. அப்படி பிளான் பண்ணி பண்ணாருன்னா ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞருங்க, உயர் நீதிமன்றத்துடைய ஒரு செலிபிரிட்டி லாயர் அவரை போய் பிளான் பண்ணி பண்ணாரு அப்படின்னு சொல்றது அந்த அளவுக்கு வந்து அவர் சட்டவிரோதமா எந்த காலத்தையும் அவர் மேல எந்த சிறு வழக்கம் கிடையாது. ஆனால் வேற யாராங்க இல்ல, எந்த கூடுதல இல்ல, வேற ஆளு நபர்களே இல்லையே. அப்படி ஓட்டுநர் தம்பி இவர் தானே இருக்கிறாரு, 2 பேர் தான். ஆனால் அந்த நரேஷ் பாபு என்பவரோட 15 பேர் அங்க இருந்திருக்காங்க. 15 பேர் போலீஸை பார்த்து ஓடிட்டாங்க. இவங்க வந்து எதிர்த்து தாக்குதல், அதாவது அவங்க எங்க தலைவருடைய சட்டையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் கை தட்டி விட்டாரு. ஏன்னா சட்டை மேல கை விட்டு கோவம் வருது, தள்ளி விட்டு இவரு பதிலுக்கு வந்து இவர் தற்காப்புக்காக அவங்க தள்ளி விடுறாரு. இதுதான் நடந்த உண்மை. ஆனா அவன் ஏதோ ஒரு கையில வச்சிருந்த ஒரு பொருளால இங்க வந்து ஒரு தோட்டி பிடிக்கிறாரு பண்ணிருக்கு. அது நல்ல நேரம் அவர் தள்ளிட்டார். இல்லைன்னா அது கழுத்துல கூட பாய்ஞ்சிருக்கலாம். இங்க பட்டு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய ஷோல்டர்ல தோல் பட்டையில ரத்த காயம் இருக்கிறது. இதுதான் நடந்த உண்மை. இத வந்து அரசியலுக்காகவோ எங்க தலைவர் மீது அவதூறு தெரிவித்ததுக்காகவோ பிளான் பண்ணி தாக்குனாருன்னா எங்க தலைவர் எங்க வீட்டுக்கு போறாரு. அவனுடைய வீடு எங்க இருக்கு? பெரம்பூர்ல. அவன் யார்? 12:30 மணி மண்டபுரம் வந்தான். அதுதான் கேள்வி. அதெல்லாம் அவனுக்கு உரிய விசாரணை பண்ணணும். அவருடைய பின்னணி பார்க்கணும். ஏற்கனவே வந்து நாகேந்திரன், அஸ்வத்தாம அந்த கொலைக்கார கும்பலுக்கெல்லாம் கூட இருக்கிறார். இவன் ஏற்கனவே மறைந்த ஆம்ஸ்டாங் தலைவருடைய அவருடைய படுகொலையின் போது இவனுக்கெல்லாம் சேர்ந்துதான் சதி செஞ்சு உளவு செஞ்சு எங்க தலைவருடைய அன்னைக்கு 10 மணிக்கு அங்க வருவாருன்ற தகவல் எல்லாம் சொல்லி அந்த திட்டத்துக்கு உடந்தையா இருந்தவங்க தான் இவனுக்கு. ஏற்கனவே நாங்க அதை பத்தி பேசியிருக்கோம். அதனால இவங்க உரிய சிபிஐ வந்தா கண்டிப்பா அந்த விசாரணை எல்லாம் மாட்டுவானதுக்காக தான், அந்த சிபிஐ வரக்கூடாதுக்காக தான் இவ்வளவு பண்றாங்க. இல்ல அவங்க வந்து காலையிலேயே புகார் கொடுக்குறாங்க. அடிப்பட்டவங்க அவங்க தான் உங்களை தாக்கியிருக்காங்களோ அவங்க காலையிலேயே புகார் கொடுக்குறாங்க. நீங்களே முதல்ல யார் முதல்ல வந்து நாங்க முறைப்படி சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் வெள்ளவேடி போலீஸ் புகார் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்தோம். டிசி பண்ணோம். அதுக்கப்புறம் காலையில அவங்க வரதாவும் நாங்க கேள்விப்பட்டோம். சரி அவங்க கொடுக்கிட்ட புகாரு நாங்களும் வந்து அவங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தா நாங்க லேட்டா வந்தோம். நாங்களாம் காலையில அதே மாதிரி 100 வண்டியில வந்திருக்க முடியும். நாங்களாம் 1000 பேர் தேவையில்லாத போக்குவரத்து இடையூறா இருக்க, மக்களுக்கு இடையூறா இருக்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறாங்க. நாங்க வந்து மதியத்துக்கு மேல வந்து நாங்க இப்பதான் அவரோட கொலையை சம்பந்தப்பட்ட ஆம்ஸ்டாங்கோட கொலையில சம்பந்தப்பட்ட அவரும் ஒரு ஆள் இருக்காரு. அவரும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னா அவரும் காட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதே அவர் மேல நீங்க புகார் கொடுக்காம ஏன் அவர் மேல ஒரு புகார் கொடுத்தாங்க? அவரும் சம்பந்தப்பட்டான்னு சொல்ல இது அந்த மாதிரி சேர்ந்து ஆமாங்க. ஆமா, அவர் மட்டும் இல்ல, நரேஷ் பாபு மட்டும் இல்ல, அங்க நிறைய பேர் இருக்கிறான் அந்த ஊர்ல, பெரம்பூர்ல. அதாவது உள்ளூர்ல இருக்கிறவன் அவனுங்களுடைய சதி இல்லாம அவனுடைய பிள்ளை இல்லாம இந்த கொலை நடத்துக்கு வாய்ப்பே கிடையாது. போலீஸுக்கு தெரியும். விசாரணை நான் மட்டும் சொல்லுங்க, எல்லா மீடியாவில சோசியல் மீடியா எல்லாமே இதுல வந்து அவருடைய உடன் கூட இருந்தவன் தான் காட்டி கொடுத்தான், கூட இருந்தவன் இத்தனை மணிக்கு வராருன்னு சொன்னா, இதெல்லாம் எல்லா மீடியாலும் பேசிட்டாங்க. இதைத்தான் காவல்துறைக்கு நாங்க சொல்றோம். சிபிஐ வந்தா இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க, நிச்சயமா பண்ணுவாங்க. 13ஆம் தேதி சிபிஐ உத்தரவு நாங்க உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணை உத்தரவு நாங்க முழுமையா நம்புறோம். அது நடக்கும். அடுத்த கட்டமா சட்டத்தை நாங்க முடிவெடுப்போம். மக்களை சந்திச்சு மிகப்பெரிய
கேள்விகளை மக்கள் மத்தியில முன்வைப்போம். தமிழ்நாடு முழுக்க அந்த நீதிகளுக்காக நாங்க போராடுறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வாய்தா இதுல பேசுங்க. இன்றைய தினம் தமிழ்நாடு காவல்துறை தலைவரிடத்திலே ஒரு புகார் மனு அளித்திருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் டாக்டர் பி ஆனந்தர் 5ஆம் தேதி இரவு தாக்கப்பட்டார். அது குறித்து நாங்கள் காவல் நிலையத்திலே புகார் அளித்தோம், கமிஷனர் அலுவலகத்திலே புகார் அளித்தோம், இப்போது டிஜிபி அலுவலகத்திலே புகார் அளித்திருக்கிறோம். இந்த புகாரிலே நாங்கள் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான நரேஷ் பாபு என்பவர் பெரம்பூரை சேர்ந்தவர். அவர் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சின்னு எங்கள் கட்சி விட்டு பிரிஞ்சு போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கட்சியே கிடையாது, அது இன்னும் ரிஜிஸ்டரே பண்ணலை, எந்த அங்கீகாரமும் இல்லாத கட்சி எங்களுடைய தேசிய கட்சி. எங்களுடைய தேசிய தலைவர் பெகன்ஜி மாயாவதி இந்தியாவிலே மிகப்பெரிய 3வது பெரிய அரசியல் கட்சி. அந்த கட்சிக்கு மாநில தலைவராக ஆனந்தன் இருக்கிறார். ஆக அந்த அந்த கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நரேஷ் பாபு என்பவர் நேற்று 12:30 மணிக்கு 5ஆம் தேதி இரவு 12:30 மணிக்கு தேவையில்லாமல் எங்கள் தலைவருடைய வீட்டு அருகே அமைந்திருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய ஒரு டோலில் மறைஞ்சிருந்திருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் வீட்டுக்கு போகும்போது அவரை வேவு பார்த்துருக்கிறாரு. எத்தனை மணி அங்கே வராருன்னு யாருக்கோ தகவல் சொல்றதுக்காக காத்து இருந்திருக்கிறாரு. செல்போனில் அவரை கான்டாக்ட் பண்ணி யாருக்கோ தகவல் சொல்கிறாரு. வரும்போது எங்கள் தலைவர் பார்த்துறதை நிறுத்தி கேள்வி கேட்டதுனால, அவர் ஏன் இங்கே நீ இத்தனை மணிக்கு இருக்கிறன்னு கேட்டதுனால தப்பாக முன்னுக்கு முரணா பதில் சொன்னார். அதனால் வாய் வார்த்தைகள் அங்கே தள்ளுமுள்ளா ஏற்படுது. முதல்ல எங்கள் தலைவருடைய சட்டை மேலே அவன் கையை வைக்கிறான். அதனால் என் தலைவர் அவனை தடுக்கிறாரு. அது தாக்குதலாக ஆகுது. அவங்க எங்கள் தலைவரை தாக்கியிருக்கிறான். ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் தாக்கினது அவருடைய நெஞ்சுக்கு நேரம் அவன் குத்திருக்கிறான். அது உதட்டில் பட்டுருக்குது, காயம் இருக்குது. நாங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கான ஏஆர் காப்பியெல்லாம் இருக்குது. இதுதான் நடந்த சம்பவம். இதில் என்னன்னு சொன்னால், 13ஆம் தேதி எதிர்வரும் 13ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் மறைந்த தலைவர், சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வழக்கு வருது. அதாவது நாங்கள் சிபிஐ கேட்கும்போது சிபிஐ கொடுத்துட்டாங்க. உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலான்னு சொல்லிடுச்சு, உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு அப்பீல் போச்சு. 1 முறையில் 3 முறை அப்பீல் போயிருக்கிறாங்க. 3வது முறை போய் இப்போதைக்கு சிபிஐ விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு கடந்த 19ஆம் தேதி கொடுத்தாங்க. அதில் 13ஆம் தேதி அந்த தீர்ப்பு வருது. சிபிஐக்கு கொடுக்கறதா வேணாவான்னு உச்சநீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. ஆனால் இந்த சூழ்நிலையில் எங்கள் தலைவர் வழிமறிக்கப்படுகிறார், தாக்கப்படுகிறார், உளவு பார்க்கப்படுகிறான்னு சொன்னால் இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இதை மிக சீரியஸாக நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சிக்காரங்கெல்லாம் கொந்தளித்து 2 நாளாக ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணட்டுமா, போஸ்டர் அடிக்கட்டுமா, போராட்டம் பண்ணட்டுமா, எல்லா மாவட்ட தலைவரும் கேட்குறாங்க. நாங்கள் அமைதிப்படுத்தின்னு வரோம். நாட்டில் இதை பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இது எங்களுடைய தலைவருக்கு, மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எப்படி நீதி கேட்கிறோமோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய தன்மான தலைவருக்கு பாதுகாப்பு என்பதை நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கிறோம். டிஜிபி அவர்கள் உடனடியாக அவருக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பை நிச்சயமாக கொடுக்கணும். இங்கே சில பேர் இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட அதுக்கு காரணமான நரேஷ் பாபு என்பவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய சமத்துவத்தருடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் நாகேந்திரன், அஸ்வத்தாமன் அவர்களுடன் நெருங்கி பழகக்கூடியவர்கள். அங்கே அவங்களுக்கும் உளவு பார்த்தவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான். இன்னைக்கு அவங்க தான் இங்கே எங்களுடைய அந்நியாரை இன்னைக்கு அவங்கள சுற்றி நிற்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாகுது. யாரெல்லாம் எங்களுடைய சமத்துவ தலைவர் படுகொலையில் அவங்களுக்கு குற்றவாளிகள் தான், அவங்க சொந்தக்காரெல்லாம் இப்போ கூட இருக்கிறான். அவங்களா கூட உறவாக இருந்த இந்த நபர்கள் தான் எங்களுடைய தலைவருடைய மரணத்துக்கு காரணமாக அவங்க எப்படி அவங்களுக்கு உளவு வேலை பார்த்தாங்களோ, கொலையாளிகளுக்கு உளவு சொன்னார்களோ,
எங்கள் தலைவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, எத்தனை மணிக்கு வராரு போறாருன்னு சொல்லி தகவல் சொன்னானுங்களோ அதே ஆட்கள் தான் இன்னைக்கும் தன்மான தலைவரை உளவு பார்க்கிறார்கள். ஆக இனி வரும் காலங்களில் இன்னொரு தலைவரை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. தலித் மக்களுக்கு எப்போதாவது ஒரு தலைவர்கள் உருவாவார்கள். அந்த தலைவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையாக பாடுபட்டு உயர்ந்து நிறுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற நேரத்தை திட்டமிட்டு சாய்க்கப்படுகிறார்கள். இது அண்ணன் பூவை மூர்த்தியார் காலத்தில் இருந்து ஆம்சாங் அவர்களை தொடர்ந்து இன்றைக்கு தன்மான தலைவர் ஆனந்தன் அவர்களை கூட இன்றைக்கு இப்படித்தான் மற்றவர்கள் அணுகுகிறார்கள். எங்களுடைய எதிரிகள், எங்களுடைய துரோகிகளை துணை கொண்டு எங்கள் தலைவர்களை வீழ்த்துகிறார்கள். அதை நாங்கள் விடமாட்டோம், விழிப்போடு இருப்போம். ஆகவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து உரிய விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அவரோடு வந்த 15 பேர் யாரு, அண்ணன் ராத்திரி அங்கே காத்திருந்து காவல்துறையின் போலீஸ் வந்து செதறி ஓடணுமே யாரு, எங்களுடைய கட்சிக்காரங்க எங்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவருடைய சொந்தக்காரங்களாம் வரும்போது ஓடிப்போன அந்த நபர்கள் யாருன்னு அந்த நரேஷ் பாபு விசாரணை பண்ணால் உண்மை தெரிய வரும். இதுக்காக நாங்கள் எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டாம், போராட்ட களம் அமைத்து தமிழ்நாடு முழுவதும் இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன். பொய்யான குற்றச்சாட்டு. எங்கள் தலைவர் தன்மான தலைவர் ஆனந்தன் அவர்கள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்துறை வழக்கறிஞர், சட்டத்தை மதித்து நடப்பவர். அவர் மீது இதுவரை எந்த சிறு வழக்கம் கிடையாது. அவர் திட்டமிட்டு தாக்குதல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் பெரிய கோடீஸ்வரருங்க, ஏகப்பட்ட அவருக்கான சொத்து இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது. அவர் போய் அல்பத்தனமாக 50,000 இதுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இல்லை. ஒரு தேசிய கட்சி மாநில தலைவரை, தேசிய கட்சி இப்படிப்பட்ட ஆளை ஒரு மாநில தலைவரை நியமிக்குமா? சொல்லும் போதே அது பொய்ன்னு தெரியல. நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை அந்த வார்த்தை சொல்லும் போதே ஒட்டுமொத்தம் பொய்ன்னு புரிஞ்சுக்கணும். அபாண்டமாக 50,000 அபகரிச்சிட்டாரு, வழிபறிச்சிட்டாருன்னா எவ்வளோ பெரிய கேவலமான வார்த்தை இது. அது என்ன வீடியோ அது பாருங்க. ஏன்னா நாங்கள் யாரும் தாக்க போகிறோம் வீடியோ சொல்லுகிறோம். அப்படி எந்த வீடியோவும் கிடையாது. ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தணும், பொய்யா சொல்கிறாங்க. அப்படி எதனா இருக்குதா கேட்டு காட்டுங்க. கிடையவே கிடையாது. செயற்குழு நாங்கள் 9ஆம் தேதி கூட செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்கிறோம். மாநில செயற்குழு 4 அன்னைக்கு இருக்குது. நாங்கள் போன மாதம் செயற்குழு கூட்டம் போட்டோம். அப்படி எப்படின்னா தீர்மானம் போட்டால் எங்கன்னா சண்டை போடுவாங்க, தீர்மானம் போட்டு தாக்குவாங்க. இது இதெல்லாம் அடிப்படையில் பொய்ன்றதுக்கு இதெல்லாம் ஆதாரம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று கூட தான் பார்த்தோம். உயிருக்கு ஊசலாடுறான் அந்த நரேஷ் பாபுன்ற உட்காந்துக்கின்னு நல்லா மேலே டேபிள் மேலே உட்காந்து காலை ஆட்டின்னு பேசிக்கிறான். எதிராக அந்த அம்மா உட்காந்துங்கிறாங்க கூட ஒரு ஆள். அது உயிருக்கு ஊசலாடுறாங்கன்னு அவங்க நிர்வாகிக்கு ஒருத்தர் பேசுகிறாரு. அது உண்மையா பார்க்குறீங்களே, காணொலியில் பாருங்கள். அப்போ இதுவும் பொய், இதுதான் பொய். போலீஸ் நினச்சா எந்த வழக்கு வேணால் பதிவு பண்ணுவோம், அது பார்க்கலாம், கோர்ட்டில் பார்த்துக்க போகிறோம். அது ஒன்றும் பெருசு கிடையாது. நாங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து தீர்ப்பு எதிர்த்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வாங்கினோமே. ஹைகோர்ட் சொல்லிச்சு சிபிஐ கொடுக்கலான்னு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு எங்கள் வாதத்தை கேட்டு சிபிஐக்கு வழக்க கொடுக்குறேன்னு. தமிழ்நாடு அரசு தானே 1க்கு 3வது முறையாக போய் தடை வாங்கியிருக்குது. அது 13ஆம் தேதி தெரிய வரும். இது எதுங்க பெரியார் அன்பன் மாநில பொதுச் செயலாளர். எல்லாம் கொஞ்சம் அப்படியே கும்பல. என் பேர் சந்தீப். நானும் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் திரு பி ஆனந்தன், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். அவரும் நாங்கள் வழக்கம் போல் எக்மோர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு எங்கள் வீடு பட்டாபுரம் வீட்டுக்கு போகிறதுக்காக பூந்தமல்லி பைபாஸ் ரோடாக போயிட்டு இப்போ அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வீட்டுக்கு போனோம். அங்கே டோல்கேட் இருந்தது. அந்த டோல்கேட்டை தாண்டி போகிறப்போ நரேஷ் பாபுன்றவர் எங்களை பார்த்து பதுங்கினார். அது எங்கள் தலைவர் அதை உசாராக பார்த்துட்டாரு. இவர் இந்த நேரத்தில் இவனுக்கு இங்கே என்ன வேலை, நம்மளை பார்த்து ஒளிகிறான், வண்டி நிறுத்துன்னு சொல்லி வண்டியை விட்டு இறங்கி கீழே போனாங்க. நானும் இறங்கி பின்னாடி போனேன். போகும்போது அவர் கேட்குறப்போ, என்ன தம்பி நரேஷ் எங்கேப்பா இங்கே இவ்வளோ தூரம்னு கேட்குறப்போ, இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னா. வீட்டுக்கு உனக்கு எங்கேப்பா வீடு? பெரம்பூர். நீங்கள் எங்கேப்பா வந்தேன்னு கேட்டால் வண்டலூர்னு சொன்னார், குடுவாஞ்சேரின்னு சொன்னார், செங்கல்பட்டுன்னு சொன்னார். ஒவ்வொரு முறையும் மாற்றி பேசினார். அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கிறப்போ
அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு உனக்கு இந்த நேரத்தில் இங்கே வேலையே கிடையாதாப்பா, என்னப்பா ஃபோனில் வேறு பேசிட்டு என்னன்னு கேட்குறப்போ, இல்லைண்ணா பொறுக்கடி அன்னி கால் பண்ணாங்கன்னா அன்னி கூட பேசினுங்கிறனான்னு சொன்னார். இந்த நேரத்தில் உனக்கு என்ன பண்ண, இல்லை அன்னி ஒரு வேலையை அமிச்சாங்கன்ட்டு கண்டினியூவாக ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூவாக முன்னுக்கு பிறனை தான் பேசினே இருந்தார். அவர் பேசுறது ஒன்றுமே வந்துட்டு முகத்தில் பதட்டம் இருக்குது, எங்களை பார்த்து ஒளியிறாரு. அதுபோல் பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அவர் தூரமாக இருந்துக்கிட்டு எங்களை பின்னாடி 10 பேர் இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியுது, நாங்களும் அதை வாட்ச் பண்ணுறோம். எங்களை பின்னாடி சுற்றி 15 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவர் பேசிகிட்டு இருக்கிறப்போ சட்டு பாக்கெட்லேருந்து பேனை எடுத்து எங்கள் தலைவரை வந்துட்டு தாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுறாரு. அது முகத்தில் பட்டுச்சு, பக்கத்தில் நின்றதுனால முகத்தில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உஷாராயிட்டு கொஞ்சம் தள்ளி போகும்போது மறுபடியும் 2வது பஞ்சும் குத்துறாரு. அது மறுபடியும் ஷோல்டர்லேயும் பட்டுது. அதுக்கப்புறம் நான் அவரை போய்ட்டு பிடிச்சிட்டு அவரை தாக்கக்கூடாத அளவுக்கு நாங்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் திரு ஓடியான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பேர் சொல்லி கூப்பிட்றாரு. இப்போது யாருக்கும் ஒரு பிரச்சனைனா பக்கத்தில் இருக்கணும் தான் கூப்பிட முடியும். இவர் எதாச்சும் நின்று போய் சொல்கிறாரு. எதாச்சும் நிற்கிறேன்னு சொன்னாக்கா திருன்னு எதுக்கு கத்தணும்? அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற பேருங்களையும் சொல்கிறாரு, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அப்போது இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் இப்போ உஷாராகிறதுனால போலீஸ் ஃபோன் சொல்லிவிட்டு சாரோட மொபைல் நம்பர்லேருந்து தான் எடுத்து லோக்கல் உள்ள வெள்ளவீடு போலீஸ் ஸ்டேஷனுடைய காவல் ஆய்வாளருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டா மற்றவங்க எல்லாமே பயந்து ஓடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இமீடியட்டாக போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்தோடனே அவருடைய ஃபோனில் கீழே வந்துருந்து எல்லாமே எடுத்து நாங்கள் கை வச்சுருந்தோம். போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் இவர் தான் சார் எங்களை தாக்க முடிவுப்பட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு அடிப்பட்ட காயத்தெல்லாம் காட்டுறப்போ அப்புறம் போலீஸ் சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். 5ஆம் தேதி கரெக்டாக ஏற்கனவே சமத்துவ தலைவர் அந்த 5ஆம் தேதி தான் கொல்லப்படுறாரு. அதே 5ஆம் தேதி கொலை இப்போ இருக்கிற மாநில தன்மான தலைவரை வந்துட்டு கொலை செய்ய அதே நோக்கத்தில் தான் அவர் அங்கே நிற்கிறாரு. நின்றுட்டு சப்போஸ் நாங்கள் அவரை கடந்து போயிட்டு இருந்தோம்னா வழியில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. அவர் சம்பவ இடத்துலேருந்து எல்லாருமே கூப்பிடுறாரு, துணிச்சலாக எல்லாரையும் கூப்பிட்றாரு, ஓடியான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ ஆனால் நாங்கள் போலீஸுக்கு கால் பண்ணதுனால அங்கே யாரும் வரலை. எங்களுக்கு உயிர் சேதம் அன்றைக்கி தப்பிச்சு அங்கேருந்து வந்திருக்கோம். இவர் வந்து கொலை தீட்டுறதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு காவல்துறை தான் விசாரிக்கணும். நாங்கள் முறைப்படி வந்துட்டு வெள்ளவீடு காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆவடி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து இங்கே டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் இப்போ கொடுத்துருக்கோம். இவர் வந்துட்டு எங்கள் மேலே புகார் சொன்ன அனைத்துமே போய் காசு திருன்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாரு, எந்த அடிப்படையும் எதுவுமே தெரில. எங்களுடைய ஜிஎம்சி காரில் தான் நாங்கள் வரோம். நாங்கள் வந்துட்டு எங்கள் தலைவர் மேலே இந்த ஒரு பணம் சொல்லும் போதே அவங்களுடைய அடிப்படை கம்ப்ளைண்ட்டே இது நிராகரிக்கப்படணும். அவரை ஃபஸ்ட்டு ரிமாண்ட் பண்ணி விசாரணை செஞ்சு அவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க, இதுக்கு மூல காரணம் யார் எங்களை கொலை செய்ய தூண்டினாங்க, இது எல்லாமே வந்துட்டு காவல்துறை கண்டிப்பாக இந்த விசாரணை நடத்தி எங்களுக்கான சிபிஐ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான உரிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இது இனி வரும் காலங்கள்லேயும் மறுபடியும் ஏற்கனவே சமத்துவ தலைவர் 5ஆம் தேதி கொலைப்படுறாங்க, அதே 5ஆம் தேதி கொலை தீட்டுறாங்க. இப்போ ஒவ்வொரு தலைவர்களும் இது போல் வந்து கொலை திட்டம் தீட்டி எல்லாருமே கொலை பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதனால் எங்கள் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்த இருந்த அனைவரையும் விசாரணை செஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு இதன் மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேர் சந்தீப், நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். தலைவருக்கு கூடவே இருப்பேன், நானும் டிரைவர் சார். நான் ஜூனியர் சார், தலைவர் கூட நான் ஜூனியர் இருக்கேன். நான் 15ஆம் தேதி 11 மணிக்கு எக்மோர்லேருந்து எங்களுடைய மாநில தலைவர் தன்னுடைய வழக்கறிஞர் பணியை முடிச்சுட்டு பூந்தமல்லி 400 அடி அவுட்டர் ரிங் ரோடு வழியாக கோலப்பஞ்சாவடி செக் போஸ்ட் அருகே வர்றப்போ தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கக்கூடிய மாநில வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நரேஷ் என்பவர் எங்களுடைய மாநில தலைவர் வரக்கூடிய அந்த காரை பார்த்துட்டு ஒதுங்கி நிற்கிறாரு. அதை பார்த்த எங்கள் மாநில தலைவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு காரை ஓரம் கட்டிட்டு போயிட்டு, என்னப்பா இங்கே என்னப்பா இந்நேரத்துக்கு மணி 12:30 மணிக்கு இங்கே என்னப்பா வேலை அப்படின்னு கேட்குறாரு. அந்த நரேஷ் உடனே ஃபோன் பண்ணி திருன்றவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ ஃபோனை ஆஃப் பண்ணு, என்ன வேலை உனக்குன்னு கேட்குறாரு. இல்லை நான் டீ சாப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படின்றாரு.
பெரம்பூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி இங்கே டீ சாப்பிட்றதுக்கு இங்கே உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு விசாரிக்கிறப்போ அவர் முன்னுக்கு முரணாக பேசுகிறாரு. இவருக்கு சந்தேகம் வந்து வெள்ளவேடு காவல்துறை ஆய்வாளர் 12:45 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சந்தேகமாக இருக்குது இவர் மேலே, இவர் வந்து இதுக்கு மறைந்த முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு, அதனால் இவர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னொன்னே அவர் இன்றைக்கி டியூட்டியில் இல்லை, பூந்தமல்லி இன்ஸ்பெக்டர் குணசேகரன் அவர்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவர்கிட்ட வந்து இந்த வழக்கறிஞரை ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தன் பாக்கெட்லேருந்து பேனா கத்தியை எடுக்கிறாரு. அதை தடுக்க முற்பட்ட போது எங்கள் மாநில தலைவர் டிஃபென்ஸுக்காக அவர் தடுக்கிறப்போ திரு என்று ஜோராக குரல் கொடுக்குறாரு. பக்கத்தில் ஒரு 15க்கும் மேற்பட்டவங்க போலீஸ் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. என்னன்னா 5ஆம் தேதி எங்களுடைய மாநில தலைவரை கொலை செய்தாங்க. அதே 5ஆம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய ஆனந்தனையும் கொலை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த திரு என்கின்ற வரும். அதே போல் இந்த வழக்கறிஞர் ஒரு 15 பேர் வந்து மறைஞ்சிருக்காங்க. இவர்களெல்லாம் விசாரணை பண்ணோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து வெள்ளவேடு காவல் ஆய்வாளர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆவடி கமிஷனர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், டிஜிபிகிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என்ன காரணம்னா இந்த தமிழ்நாடு அரசு எங்கள் கொலை வழக்கு விசாரணை எங்களுக்கு திருப்தியாக இல்லை, இந்த கொலை வழக்கில் அரசியல் முக்கிய புள்ளிகள் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்கன்றத நாங்கள் வந்து சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. அதன் பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு தடை கோர்றாங்க, உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் 3 முறை தமிழ்நாடு அரசும் இதற்கு தடை வாங்குது. 3 முறை போகுது. இதுவரையிலும் தமிழக அரசு எந்த வழக்குக்குமே 3 முறை உச்சநீதிமன்றம் போனதில்லை. ஆனால் இந்த மறைந்த மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குக்கு 3 முறை உச்சநீதிமன்றம் போகுது. அந்த வழக்கை கெடுக்கும் விதமாக தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி எங்கள் அண்ணனுடைய மனைவி பொற்கொடியே வந்து இடையூட்டு மனு போடுறாங்க. அந்த வழக்கை வந்து சரியான முறையில் விசாரிக்கக்கூடாது. ஏன்னாக்கா ஆருத்ரா பணம் இந்த வழக்கறிஞர் அவர் பேர் என்ன நரேஷ் அவர்கிட்ட கிட்டத்தட்ட அவர் பினாமிலேயே ஒரு 500 கோடி இருக்குதா சொல்கிறாங்க. இந்த சிபிஐ வழக்கு தமிழ்நாடு அரசும் குறுக்கீடு போகுது, 3 வாட்டி தடை மனு வாங்குது. எங்களுடைய அந்நியார் அவர்களும் இடையூட்டு மனு போட்டு இந்த வழக்கு சிபிஐ போகக்கூடாதுன்றதுக்காக விசாரிக்கிறாங்க. இதில் ஆருத்ரா போன்ற 1000 கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வச்சுக்கின்னு அவங்க வந்து ரவுடிசம் பண்ணி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தற்போதைய மாநில தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதுக்கு தமிழக அரசு இவருக்கு வந்து உரிய துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு தரணுன்ட்டு டிஜிபி கிட்ட கேட்டு இருக்கிறோம். அதே போல் அவங்க சார்பாக 50,000 திருடு போயிடுச்சுன்றாங்க. 50,000 திருடு போயிடுச்சுன்னா எப்படி வந்து திருநூரே வந்து இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு ஒப்படைக்க முடியுமா? ஒரு கொலை முயற்சி செய்ய வந்த ஒரு வழக்கறிஞரை இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒப்படைக்கிறாரு பிடிச்சி. 50,000 திருட முடியுமா? இது என்னன்னா எங்களுடைய மாநில தலைவர் மீது அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அவர் மீது வந்து பேரை கெடுக்கணுன்றதுக்காகவே இன்றைக்கு வந்து சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு இடைவிட்டு மனு போடுறாங்க எங்கள் அந்நியார் அவர்கள். அதே போல் அவங்க இந்த ஒரு சிலர் வந்து அண்ணன் பினாமி பேரில் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சொத்துக்களை வந்து முடக்கி வச்சுருக்காங்க. அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அது சிபிஐ விசாரணை வந்தால் மாட்டிக்கன்றதுக்காக இந்த மாதிரி சிபிஐக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்த சிபிஐக்கு எடுத்துன்னு போகணுன்றதில் மறைந்த மாநில தலைவருக்கு நியாயம் கிடைக்கின்றதில் அவருடைய
நண்பனாக, அண்ணனாக, சகோதரனாக, தம்பியாக இருந்த மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் மட்டும்தான் முயற்சிக்கிறாரு. அதனால் கொலை முயற்சி செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. இதை தமிழக காவல்துறை தடுக்கணுன்றதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் SV சார்லஸ், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சி.